ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். தமிழகத்தில் காலியாக இருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் அதே நாளில் வாக்குப்பதிவு என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம். திமுகவினர் ஆயிரக்கணக்கில் திரண்டு ஆளுநருக்கு எதிராக கோஷம். திமுக நடத்தும் போராட்டத்திற்கு மட்டும் அரசு அனுமதி கொடுப்பது நியாயமா? பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக அரசுக்கு கேள்வி. பொங்கல் பண்டிகையின் போது UGC நெட் தேர்வை நடத்தக்கூடாது, வேறு ஒரு தேதிக்கு மாற்ற கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் கடிதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்பவே திமுக போராட்டம். பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் சுற்றுலா படகுகளை இயக்கும் நேரம் நீட்டிப்பு. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தஞ்சையில் பொங்கல் விழாவை கொண்டாடிய கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து ஆட்டம் பாட்டம் என உற்சாகம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் நரசிங்கம்பட்டியில் இருந்து மதுரை நோக்கி கண்டன பேரணி நடத்தினர். மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக அந்த கிராம மக்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பல்வேறு கட்டங்களாக தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் விவசாயிகள் சங்கத்தினரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்து வாகனங்கள் மூலம் வந்த கிராம மக்கள் சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நரசிங்கம்பட்டியிலிருந்து பேரணியாக மதுரை நோக்கி சென்றனர். இதனால் மேலூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. சென்னை முகப்பேறு பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கல்லூரி மாணவர்கள் 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்ளக்கிற்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கடந்த மாதம் 4ஆம் தேதி மன்சூர் அலிகான் மகனை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே அவருக்கு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நீதிமன்றம் ஜாமீன் மறுத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அலிகான் துக்ளக் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்ததை அடுத்து கைது செய்யப்பட்ட போது அலிகான் துக்ளக்கிடம் போதைப்பொருள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் பிற குற்றவாளிகள் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் அப்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அலிகான் துக்ளக்கிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பள்ளி நேரத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த மாணவர்களை போலீசார் எச்சரித்து பள்ளிக்கு அனுப்பி வைத்த செயல் அப்பகுதி மக்களிடையே பாராட்டை பெற்றது. பண்ருட்டி பகுதியில் செயல்படும் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு மதில் சுவரில் ஏறி குதித்து சுற்றித் திரியும் வீடியோ அப்பகுதியில் சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த வீடியோவில் தங்களை வீடியோ எடுப்பதை அறிந்த மாணவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கத்திக்கொண்டு ஓட்டம் எடுக்கும் காட்சிகள் பதிவாகி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில மாணவர்கள் போதை பழக்கங்களில் ஈடுபடுவதோடு பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனையடுத்து அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் செயல்படும் காந்தி ரோடு பகுதியில் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு செல்லாமல் சாலையில் சுற்றித் திரிந்த மாணவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரித்தனர். போதைப் பொருட்கள் பழக்க வழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை மாணவர்களிடம் எடுத்து கூறிய காவல்துறையினர் பள்ளி நேரங்களில் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு சுற்றித் திரிந்தாலோ போதை பழக்கங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு பிரச்சினைகளில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது. மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது கவனம் செலுத்தி ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் வீதியில் திரிய வைத்துள்ளது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநர் ரவியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட திமுக பிரபலங்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். ஆளுநர் ரவி மற்றும் பாஜக அதிமுகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
இந்த போராட்டத்தின் போது பேசிய கனிமொழி, தமிழ் மக்களின் உணர்வுகளை தமிழக ஆளுநர் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருவதாக கடுமையாக விமர்சித்தார். தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு மட்டும் போராட்டத்திற்கு அனுமதி அளிப்பது என்ன நியாயம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் மாண்பை ஆளுநர் சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டி ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து திமுக சார்பில் இன்று மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது பிரிவினைவாதம் என்று சொன்னால் அதை தமிழக அரசுதான் புதிதாக கற்பிக்க முடியும் என்று கூறினார். வேங்கை வயல் விவகாரமும் ஆண்ட பரம்பரை என திமுக அமைச்சரே கூறியதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பிய அவர், திமுகவினர்தான் பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். பாஜகவின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதோடு கடந்த 10 நாட்களில் தலைவர்களும் தொண்டர்களும் கைதானார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஆனால் ஆளும் கட்சிக்கு மட்டும் போராட்டம் நடத்த அனுமதி அளிப்பது எப்படி சரியாகும் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தமிழகத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் நசுக்கப்படுகிறது என்றும் ஜனநாயகம் இல்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக விமர்சித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் போராட்டம் நடத்துகின்றனர் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு எதிராக போராட அனுமதி மறுக்கப்படும்போது ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு மட்டும் இன்று அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதா என்று குற்றம் சாட்டியுள்ளார். நாட்கள் செல்ல செல்ல தங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது என்பதை திமுக அரசு உணர்ந்து கொண்டிருக்கிறது என்று விமர்சித்தார். எமர்ஜென்சி காலத்திற்கு மீண்டும் தமிழக மக்களை திமுக அரசு எடுத்து செல்கிறது என வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் சுற்றுலா படகுகளை இயக்கும் நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு படகுகளை இயக்கும் நேரம் நீடிக்கப்பட்டுள்ளது. வரும் 15, 16, 17 ஆகிய 3 நாட்களுக்கு மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பொதுவாக தினசரி காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே இயங்கும் படகு சேவை இந்த 3 நாட்களில் கூடுதலாக 5 மணி நேரம் பயன்பாட்டில் இருக்கும். விடுமுறை நாட்களில் தமிழகத்தில் இருந்து மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளிலிருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தருகிறார்கள். தலைநகர் டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். வேட்பு மனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்கும் என்றும் வேட்பு மனுவை திரும்பப் பெற வரும் 20ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 13,033 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் எனவும் 70,000 வாக்குச்சாவடிகள் முழுவதும் பெண்களால் கையாளப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். ஒரு வாக்குச்சாவடிக்கு சரியாக 1191 வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான EVKS இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொகுதி பணிகளிலும் சட்டப்பேரவை நிகழ்விலும் ஆர்வத்துடன் பங்கேற்று வந்த திருமகன் ஈவேரா கடந்த 2023ஆம் ஆண்டு மாரடைப்பால் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக திருமகன் ஈவேராவின் தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்று MLA-வாக பதவியேற்றார். ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் மாதம் EVKS இளங்கோவன் காலமானார். இதனையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு காலியானதாக அறிவிக்கப்பட்டதால் 2வது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பு மனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்குகிறது.
இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் 20ஆம் தேதி வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளுக்குள் 3வது முறையாக தேர்தலை சந்திக்கும் தொகுதி என்ற பெயரை ஈரோடு கிழக்கு தொகுதி பெற்றுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. கூலி திரைப்படத்தின் 70% பணிகள் முடிவடைந்து இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அவர் கூலி படம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவர் நடிக்கும் திரைப்படத்தின் 70% வேலைகள் முடிந்திருப்பதாகவும் அடுத்த கட்ட படப்பிடிப்பு வரும் 13ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசியல் தொடர்பான கேள்விகளை கேட்க முயன்றபோது அவற்றுக்கு பதில் அளிக்க மறுத்த ரஜினிகாந்த், அரசியல் பற்றிய கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று தாம் ஏற்கனவே பலமுறை கூறியிருக்கிறேன் என்று சற்று காட்டமாக பேசினார். மேலும் அப்போது அங்கிருந்த ரசிகர்கள் சிலர் அவரை வாழ்த்தி உரக்க சத்தமிட்டபோது அதற்கும் ரஜினிகாந்த் எதிர்ப்பு தெரிவித்தார். தஞ்சையில் 1000த்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்தும் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 1 வாரமே இருப்பதால் கிராமங்களில் தொடங்கி நகரங்கள் வரை பொதுமக்களும் விவசாயிகளும் அது தொடர்பான பணிகளில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக தஞ்சை பாரத் மற்றும் அறிவியல் கலைக் கல்லூரியில் பாரம்பரிய முறைப்படி கரும்பு தோரணம் கட்டியும் வீடுகளைப் போல் குடில்கள் கட்டியும் மண்பானையில் பொங்கல் வைத்தும் மாணவ மாணவிகள் உற்சாகமாக பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். பொங்கலை குடும்பத்துடன் வீடுகளில் கொண்டாடுவது போல் ஒருவித அனுபவமாக இருந்தாலும் சக மாணவர்களோடு கல்லூரியில் இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது புதிய அனுபவமாகவும் கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். ஜாதி மதம் பேதமின்றி அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த பொங்கல் விழாவின் போது கரகாட்டம், ஒயிலாட்டம், குச்சிப்புடி, கும்மியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் மாணவர்கள் அனைவரும் பாட்டு பாடி நடனமாடி பொங்கல் விழாவை சிறப்பித்தனர். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.